தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. பாவண்டா அந்த எம்டி. அவனை போய் இந்த பாடுபடுத்துறீங்களே. அப்படி சொல்லாதீங்கக்கா, அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அப்படியா? நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா நானும் சில்லறையா அடிதடி பஞ்சாயத்துன்னு பண்ணி போர் அடிச்சு போச்சு. பெரிய லெவல்ல டான் ஆகி நானும் பெரிய மனுஷாக வேண்டாம். அக்கா பயங்கரமான ஆள்கா நீ. சரி, நீ தைரியமா போய் பேட்ரிக் கிட்ட பேசு. ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா என் பேரை சொல்லு. அப்படியே ஆடி போயிடுவாங்க. அக்கா பயமா இருக்குக்கா. அவருக்கு ஃப்ரெண்டா இருக்க சொல்ல சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப இனிமையானது இருந்து கொஞ்சம் பயமா இருக்குக்கா. அடச்சி வாய மூடு. என்கிட்ட வந்து பயத்தை பத்தி பேசுற? என்ன நம்பி வந்த யாரையும் கைவிட்டது கிடையாது. மத்த தொழிலுக்கெல்லாம் படிப்பு அனுபவம் தேவை. ஆனா இந்த தொழிலுக்கு விசுவாசம் தானே ரொம்ப முக்கியம். நீ போய் என் பேரை சொல்லு. அதையும் மீறி அவன் உன் மேல கைய வச்சான்னு வச்சுக்க, அப்புறம் அவன் கையே இருக்காது. சரிக்கா, நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கா. உனக்கு என்ன தேவையோ அதை நீ கேட்காமே நான் செய்றேன். சொல்லாத சிவா,
முதல்ல செஞ்சு காட்டு போ. சரிக்கா, வரேன்க்கா. ம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்னைக்கு உங்ககிட்ட சவாசம் வச்சனோ அன்னையில இருந்து நல்லா இல்ல. என்ன சார், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ங்கிறப்போ ஓடி வந்து உதவுனவன மறந்துட்டு இப்படி பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உதவி பண்றேன்னு சொல்லிட்டு உபத்திரம் பண்றீங்க. நீ பண்றது மட்டும் இல்லாம உன் தம்பியை அனுப்புற. இப்ப ஊர்ல இருக்கிற ஒருத்தனை அனுப்பி பணம் கேட்கிறானுங்க. வரவனுக்கெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுக்கறதுக்கு நானா சம்பாதிச்சா வச்சிருக்கேன். போனா போது ஏதாவது செய்யலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போறீங்க. என்ன சார், நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. எனக்கு அவசர வேலை இருந்ததால நான் வெளியூர் போயிட்டேன். அதுக்கு பதிலா என் தம்பி அனுப்பி வச்சேன். அவன் பணம் கேட்டா நீ கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ரொம்ப ஓவரா பேசுறியாமே. ஆமா, எவனோ ஒருத்த வந்து உன் தம்பின்னு சொல்லுவான். பணத்தை தூக்கி தர முடியுமா? தரணும், தந்தாகணும். ஏன்னா மேட்ரு அப்படி. ஒழுங்கா வேலை செஞ்சா ஒழுங்கா சம்பளம் கிடைக்கும். ஆனா தப்பான வேலை செஞ்சா சம்பளம் கேக்குறப்பெல்லாம் தரணும். என்ன பிளாக்மெயில் பண்றியா? பண்ணல, பண்ண வைக்காதீங்க. நீ ஒழுங்கானவனா இருந்தா நான் ஏன் உன்கிட்ட பேரம் பேச போறேன்? பொண்டாட்டிய போட்டு தள்ளிட்டு நீ ஆசைப்பட்டவளோட வாழணும்னு ஆசைப்படுற. ஏன்னா அது உன்னோட வீக்னஸ். ஆனா எனக்கு பணம் தான் வீக்னஸ். என் தம்பி வந்து பணம் கேட்டப்போ பணம் தர முடியாது, உன்னால என்ன செய்ய முடியும் செஞ்சு பாருன்னு சொன்னியாமே. அவன் போன்ல சொல்லி அழுதான் தெரியுமா? உன் ரேஞ்சுக்கு இப்படி கோவமா பேசுறது தப்பு. அவன் போலீஸ்ல சீடிய கொடுக்க போறேன்னு சொன்னதுக்கு கொடுத்து பாருன்னு வீரவசனம் பேசினியாமே. அவன் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? குடும்பமே மாமியார் வீட்டுல களிமா களி களி திங்க வேண்டியதான். நீ என்ன பெரிய யோகிய மாதிரி பேசுற? நீ தானே கொலை பண்ண. உன்னை மட்டும் விட்டுருவாங்க. நீயும் தான் கம்பி எண்ணணும். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். நான் ஒன்னும் உன்ன மாதிரி பெரிய பணக்காரன் கிடையாது. ஜெயிலுக்கு போனா எனக்கு ஒன்னும் அவமானம் கிடையாது. நீ அப்படி இல்ல, பணக்காரன். நீ மாட்டிக்கிட்டா எல்லா பேப்பர்லயும் எல்லா சேனல்லயும் நீ தான் தலைப்பு செய்தியா வருவ. மானம் கப்பல் ஏறும். கை நிறைய பணம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாம நிம்மதி இல்லாம அவமானப்பட்டு வாழணும். வெளியில எங்கேயும் தலை காட்ட முடியாது. அத ஞாபகம் வச்சுக்க. இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டிய கொலை பண்ணிருக்கவே மாட்டேன். அத தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கையில 4 காசு இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம் நினைப்பா. அதுக்கு தான் இந்த தண்டனை. சரி, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேல இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நடக்க போறத பாப்போம். இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு பிடிக்கலையே. பேசின அமௌண்ட்டுக்கு மேல பணத்தை கொடுத்துட்டேன். இருக்கிற பணத்தை எல்லாம் தூக்கி கொடுத்துட்டே இருந்தா நாளைக்கு நான் நடுத்தருக்கு தான் வரணும். அது உன் தலையெழுத்து. அத மாத்த யாரால முடியும்? ரொம்ப பேசாத. இனிமேட்டு அண்ணன் தம்பி எவனா வந்தான் நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். என்னையா செய்வ? என்ன செய்வ? சவுண்டு குடுக்குற? இந்த பாரு, நீ எனக்கு கிடைச்ச காமதேனு. நான் கேட்க கேட்க நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு லா பாயிண்ட் பேசன கதை கந்தல் ஆயிடும். எனக்கு இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்துல இறங்கிருக்கவே மாட்டேன். ஒழுங்கா கஷ்டப்பட்டு உழைச்ச காசா இருந்தா ஒழுங்கா இருந்திருப்ப. ஊரா விட்டு காசா இருந்ததால ஊர் மேய ஆரம்பிச்சிட்ட. ரொம்ப பேசுற. எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அதுதான் தர்மம். தரலன்னா இல்லாதவங்க இருக்கிறவங்க கிட்ட எடுத்துக்குவாங்க. ராபின்ஹுட் மாதிரி. ராபின்ஹுட் பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஏன்? நானும் ஒரு வகையில பார்த்தா ராபின்ஹுட் மாதிரி தான். ராபின்ஹுட் இருக்கிறவங்களை மிரட்டி கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு தருவான். நான் இருக்கிறவன்ட்ட வாங்கி இல்லாத எனக்கே நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீ பேசணும், நான் கேட்கணும். தலை எழுத்து. சித்ரா மாதிரி தேவதை வேணும்னா சாதாரண விஷயமா? அதுக்கு ஒரு வேலை இருக்கு. அது கொடுத்தாதானே நடக்கும். இதோ பாரு, சும்மா சும்மா வந்து பணம் கேட்கறது சரி கிடையாது. ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போயிடு. திரும்பி வந்தா நடக்கிறதே வேற. நான் நினைக்கிற மாதிரி அமௌண்ட்டை நீ தந்துட்டீனா
நான் ஏன் திரும்பி வர போறேன்? இப்படிதான் ஒரு தடவையும் வந்து பணத்தை வாங்கிட்டு போற, அப்புறம் மறுபடியும் வந்து என் உயிரை வாங்குற. உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா என்ன தேடி வருவீங்க, காரியம் முடிஞ்சதும் கழட்டி விட்டுருவீங்களா? கரெக்டாமா? லைஃப் ஃபுல்லா கான்ட்ராக்ட் போடணுமா? வேலைக்கு ஏத்த கூலிய வாங்கிட்டா போயிட்டே இருக்கணும். எந்த தொழிலுக்கும் விசுவாசம் இருக்கோ இல்லையோ, இந்த ரவுடி தொழில விசுவாசம் இருக்கும்னு நினைச்சேன். அது பெரிய தப்பா போச்சு. பரம்பரை தொழில் பண்றவனா தான் இருக்கும். நான் தொழிலுக்கு புதுசு தானே. 5-10 சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த என்ன ருசி காட்டிட்டீங்க. இதப்பா சிவா, உனக்கு ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்துருக்கேன். திரும்ப வந்து தொந்தரவு பண்ணாத என்ன. இங்க அடிக்கடி வர வேலை வச்சுக்காத. இந்த விஷயம் லீக் ஆயிடுமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு முதல்ல உன்கிட்ட இருக்க மொத்த சிடி என்கிட்ட கொடு. நான் ஒரு நல்ல அமௌண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்க வரவே கூடாது, சரியா? ஓகே சார், பேச்சா இருக்கணும். நீங்க என் மனசை சந்தோஷப்படுத்தின மாதிரியே என் லைஃப் செட்டில் ஆக்குற மாதிரி கொடுங்க. நான் பாட்டுக்கு என் ரூட்ல போய்கிட்டே இருக்கேன். வேற ஏதாவது மேட்டர் இருந்தா சொல்லுங்க, நம்ம ஆரம்பத்திலேயே தெளிவா பேசி பக்காவா முடிவு பண்ணிக்குவோம். ஒரு டீலிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போதும் ஆயிடுச்சு. இதுல இன்னொரு டீலிங்கா? போதுண்டா சாமி. ஆழம் தெரியாம காலை விட்டுட்டு இப்ப நான் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டேன். நிம்மதியே இல்லாம தவிக்கிறேன். இதெல்லாம் இப்ப ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்ல. தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும். சரி, இப்ப நீ கிளம்பு. இனிமே நீங்க வரக்கூடாது. என்கிட்ட இப்ப பணம் கிடையாது. வர வேண்டிய பணம்லாம் கொஞ்சம் லாக் ஆயிருக்கு. வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், நீ வந்து வாங்கிட்டு போ. வரும்போது மறக்காம எல்லா சீடியும் கொண்டு வந்துரு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எந்த பணமும் கேட்க கூடாது. கேட்ட நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சார், நீங்க எம்டி, நான் எம்டி. நீங்க ஒரு லைஃபை கட்டினா நான் உங்க பேரை சொல்லி என் ஸ்டூடியோ பெரிய லெவலுக்கு கொண்டு வருவேன். உங்க பேரையே என் ஸ்டூடியோக்கு வச்சிடுறேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. அப்படியே என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். சரி, நீ கிளம்பு. அப்ப நான் வரேன் சார். சொல்லுங்க சத்யா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன பழி வாங்குறதா நினைச்சு பானுவை அந்த அயோக்கிய கிஷோர் கிட்ட கட்டி வச்சிங்களே, அதை தான் சொல்றேன். என்ன பண்ற சத்யா, எல்லாம் விதி. விதி இல்ல, நீ உங்க அம்மாவும் சேர்ந்து செஞ்ச சதி. பாவம் அந்த பொண்ணு பானு, பணம் கொடுக்க முடியலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த படுபாவியை கட்டிக்கிட்டு அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சத்யா, என் தங்கச்சி கஷ்டப்படணும், அவ அழகத்தை பார்க்கணும்னா கட்டி வச்சோம். நல்லவன் நம்பி ஏமாந்து போயிட்டோம். ஒரு புடவை எடுக்கிறதுக்கு 1000 புடவையை பார்த்து செலக்ட் பண்றவங்க ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்றதுக்கு முன்னால அவனை பத்தின ஹிஸ்டரி, பயோடேட்டா எல்லாத்தையும் விசாரிக்க வேணாவா? பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு நானும் என் சித்தியும் பெரிய காரணமாயிட்டோம். இப்போ நீங்க கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்தில் நீங்க யோசிச்சிருக்கணும். இனிமேல் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆரம்பத்துல அவன் ஜாதகத்தை எங்க அம்மா கணிச்சிட்டு வரும்போது சொன்னாங்க, அவனுக்கும் பானுக்கும் ஜாதகம் அவ்வளவு சரியா பொருந்தலன்னு சொன்னாங்க. அதான் பொருந்தல, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? நான் தான் இந்த ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் மூட நம்பிக்கை. மனப்பொருத்தம் இருந்தா மாலை பொருத்தம் தன்னால வரும்னு நம்பி அவனுக்கு கட்டி வச்சோம். ஜாதகன்றது பொய் இல்லை, அது ஒரு கணக்கு. அந்த கணக்கு போட தெரியாத நிறைய பேரு நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. சரி விடு, பானு இப்ப எப்படிதான் இருக்கா? நல்லா இருக்குன்னு தான் சொல்றா. அவ பேச்சு நடவடிக்கைலாம் பார்த்தா சந்தோஷமா வாழ்க்கை நடத்துற மாதிரி காமிச்சுக்கிறா. ஆனா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த கிஷோர் பேச்சுற பேச்சுலையும் நடத்தலையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோன்னு எனக்கு தோணுது. போய் கேட்க வேண்டியதானே? என்ன கேட்கறது? அப்படி கேட்டா ஆமா உன் தங்கச்சி கொடுமை பண்றதுதான் சொல்லுவான். பாதிக்கப்பட்டவ சொன்னாதான் நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும். முள்ளு மேல சேலப்பட்ட நிலைமை இப்போ பானுக்கு இருக்கு. முதல்ல பானுவும் கிஷோரும் எப்படி குடும்பம் நடத்துறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத நமக்கு நேரடியா தெரிஞ்ச பிறகுதான் ஒரு முடிவுக்கு வரணும். கிஷோர் பேசுற பேச்சுல இருந்து அவ ஒரு சாடிஸ்ன்றது நல்லா தெரியுது. அவன் ஏன் இப்படி பண்றான்னு புரியல. அவன் ஆசைப்பட்டுதான் கட்டிக்கிட்டான். அவனுக்கு பின்னாடி வேற யாராவது இருப்பாங்களோன்னு தான் தோணுது. ஏதோ ஒரு பகைய மனசுல வச்சுட்டு தான் அவன் இப்படி பண்றான். எப்படி சொல்ற? பானு என்ன லவ் பண்றது, பணத்துக்காக நின்று போனது எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் கிஷோர் முழு மனதோட சம்மதிச்சுதான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டான். அப்படி இருக்கும்போது அவன் கொடுமை பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே இல்லையா?
சின்ன மீனை போட்டு பெரிய மீனை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறானா? பணம் காசுக்கு ஆசைப்பட்டு அவன் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கல. அவன் மேல ஓவர் லவ் வச்சு கல்யாணம் பண்ணல. ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு தான் இப்படி பண்ணியிருக்கான். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் சத்யா. பேசாம பானுவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலான்னு பாக்குறேன். போதும், அவங்ககிட்ட தினம் தினம் கொடுமை அனுபவிச்சு வாழ்ந்தது போதும். அவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட எங்க வீட்டுக்கு வந்து வாழ வேண்டியவே இருக்கலாம். என்ன ராஜா நீங்க இப்படி பேசுறீங்க? தலையை அடமானம் வச்சாலாவது தங்கச்சி வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்குறோம் தான் உண்மையான அண்ணன். அதை விட்டுட்டு அவ வாழ்க்கையை சீரழிக்க நீயே ஒரு காரணமா இருக்கக்கூடாது. வேற என்னதான் பண்றது? ஒண்ணுமே புரியல. உன் தங்கச்சி கிட்டயும் உன் மாப்பிள்ளை கிட்டயும் மனம் விட்டு பேசு. 2 பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை பேசி சரி பண்ணாதான் முடியும். கஷ்டமோ நஷ்டமோ ஒரு பொண்ணு தான் புருஷன் கூட வாழ்றது தான் மரியாதை, கௌரவம். புரியுதா? பானுதான் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாளே. பேசுற விதத்துல பேசினா எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பாங்க. விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டா வேற எந்த பிரச்சனையுமே வராது. என் தங்கச்சி நல்லபடியா வாழணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா செத்தே போயிடுவாங்க. இப்போ அவங்க கவலை எல்லாம் பானு நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும்ன்றது தான். இந்த மாதிரி நேரத்துல நீயும் உங்க அம்மாவும் பானுவை அடிக்கடிக்கு போய் பார்த்துக்கணும். பழம், கீரை, ஜூஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அவ மனசு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடந்துக்குங்க. ஏன்னா பானு இப்ப தனி மனுஷி இல்ல, ஒரு குழந்தைய வயிற்றுல சுமக்கிறா. கிஷோர் கிட்டயும் அவ கர்ப்பமான நேரத்துல அவளை சிரமப்படுத்தாம அவளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவ மனசு சந்தோஷமா இருக்கிற மாதிரி வச்சுக்க சொல்லுங்க. சொன்னா அவன் எங்க கேக்குறான்? எது பேசினாலும் நக்கல் நையாணி தான் பேசுறான். எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. கால நேரம் மாறினா எல்லாமே மாறிடும். எந்த காரணத்துக்கு கொண்டும் கிஷோரை பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லவே சொல்லாத. அவங்களுக்கு தெரிஞ்சா கிஷோர் கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. அவன் மறுபடியும் பானுவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். இப்பதான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். உன்ன மாதிரி ஒரு நல்லவனுக்கு என் தங்கச்சி கட்டி கொடுக்காம போயிட்டேனே. என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். ரொம்ப சாரி சத்யா. யார் யாருக்குன்னு எழுதி வச்சத யாராலையுமே மாற்ற முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ். ஓகே, பானு நல்லா வாழணும், அதான் என்னோட ஆசை. சத்யா, ரியலி யுவர் கிரேட் சத்யா. சரி, கிளம்பலாம். வணக்கம் சார். வா பேட்ரிக், எப்படி இருக்க? உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லாவே இல்ல பேட்ரிக். பணக்காசு இருந்தும் நிம்மதி இல்லாம இருக்கேன். தூக்கம் வருது, தூங்க முடியல. பசிக்குது, சாப்பிட முடியவே இல்ல. அப்படி என்ன உங்க பிரச்சனை? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம யாருன்னு கேட்ட கதையா இருக்கு. இந்த சிவா இருக்கானே என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். அவன் இம்சை தாங்க முடியல. சீடையை காட்டி மிரட்டி பத்தாததுக்கு அவன் தம்பி அமிச்சு வர பணம் கேட்கிறான். கொடுத்துட்டீங்களா? கொடுக்கறதுக்கு நான் என்ன கேனேனா? மிரட்டி அமிச்சிட்டேன். அவனும் பயந்து ஓட்டான். மறுபடியும் சிவா ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்றான்? அவன் பணம் வாங்கிட்டா பேசாம போக வேண்டியதானே? அவன் தம்பியை வேற எதுக்கு இதுல இன்வால்வ் பண்றான்? ரகசியமா ஒரு காரியம் பண்ண சொன்னா இவன் ஏன் ஊர் பூரா டமார் அடிக்கிறான்? அடிக்கடி பணத்தை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றான். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். என்ன செய்யணும்? நான் கூப்பிட்டு அவனை வான் பண்ணி வைக்கட்டுமா? அதுக்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டான். அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். என்கிட்ட இருக்க காசை கரெக்ட் பண்றதுல ரொம்ப குறியா இருக்கான். அவன் உன் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஏமாத்துறான். இனிமேல் அவன் கேம் ஆடக்கூடாது. அவன் ஆட்டத்தை முடிக்கணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா எங்க தொழில நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ண மாட்டோம். 15 வருஷமா தம்பி மாதிரி பழகிக்கிட்டு இருக்கான். அவனை போட்டு தள்ளுறதுதான். நீ நினைக்கிற சிவா அவ்வளவு சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் காலை சுத்தின பாம்பு மாதிரி கடிக்காம விட மாட்டான். சிவா பண ஆசை பிடிச்சவங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா ஓவரா ஆசைப்படுறான். அது தப்புதான். இன்னொரு தடவை கூப்பிட்டு ஸ்ட்ராங்கா மிரட்டி வச்சிடறான் அவனை. இல்ல பேட்ரிக், நான் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன். முடிவு எடுத்தா அப்புறம் யோசிக்கவே மாட்டேன். நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். அவனை காலி பண்ணிடு. நீ என்ன அமௌண்ட் கேக்குறியோ நான் கொடுத்துறேன். அவன் நல்லவன். அவனு போய் எப்படி? பார்க்கும் போதுதான் நல்லவ மாதிரி நடிக்கிறான். ஆனா எப்படி மிரட்டுறான் தெரியுமா? உன்னை அவன் மிரட்டுறாங்கிறதுக்காக நான் அவனை கொலை பண்ண முடியுமா? அவனை விட்டு வச்சா நம்ம எல்லாரையும் ஜெயிலுக்கு அமிச்சு மானத்தை வாங்கிடுவான். நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன்.
அவனை கூப்பிட்டு வச்சு பேசுவோம். அவன் கேட்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற சீடி எல்லாம் வாங்கிக்கிட்டு மிரட்டி அனுப்பிடுவோம். அவன் எல்லாத்துக்கும் சரி சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் அண்ணன் தம்பி ஒவ்வொருத்தரா அனுப்பி மிரட்டி பணம் கட்டிட்டு இருப்பான். என் வீக்னஸ் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்றத ஒரு பொழப்பா வச்சு திரியிறான் அவன். எவன் ஒருத்த பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறன்னு நினைக்கிறானோ அவன் கடைசி வர பிளாக்மெயில் பண்ணிட்டே தான் இருப்பான். அவனை திருப்திப்படுத்த முடியாது. சொல்ல போனா இன்னைக்கு என்ன மிரட்டுற மாதிரி நாளைக்கு ஒன்னையும் மிரட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? தொழில போட்டி இருக்கிறத யாரும் விரும்புறது இல்ல. அவனுக்கு கூட உன் மேல காண்ட் இருக்கு. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.